6th ஸ்டாண்டர்ட்ல நியூ டேர்ம் 1 பன்முக தன்மையினை அறிவோம். இதை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். பன்முக தன்மையை அறிவோம். 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகம் தான் வந்து நம்ம இந்தியா. சரிங்களா? 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது பாருங்க. பன்முகத்தன்மை மேலோங்கியது இடம்பெயர்ந்து வந்தவர்கள். இந்த பன்முகத்தன்மை வந்து மேலோங்கியது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடம்பெயர்ந்து வந்தவங்க வேற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்தாங்க பாத்தீங்களா, அதனாலதான் வந்து பன்முகத்தன்மை வந்து மேலோங்கியது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க கண்டம். கண்டம்ல வந்து என்னென்னலாம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்குகள், இது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் அது ஒரு கண்டம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்தியால இருக்கு. இந்தியால அது இருக்கிறதுனால தான் இந்தியா ஒரு துணை கண்டம். சரிங்களா? இந்தியா ஒரு துணை கண்டம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. பொருளாதார நடவடிக்கைகளை எது தீர்மானிக்குதா? அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்க. இந்தியாவின் குடியுரிமை வழங்கும் சட்டம் 1955 ப்ரீவியஸா நம்ம பார்த்தது தான். சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். இங்க பாருங்க. மேகாலயாவில் உள்ள மௌசின்ராம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து அதிக மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிக மழைப்பொழிவு எங்க இருக்கு? மேகாலயாவில் இருக்க மௌசின்ராம். ஓகே. ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர்ல தான் வந்து குறைவான மழைப்பொழிவு இருக்காம். ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்சால்மர்ல தான் வந்து குறைவான மழைப்பொழிவு இருக்கு. சரிங்களா? அதிக மழைப்பொழிவு அப்படின்னா மேகாலயா மௌசின்ராம், குறைவான மழைப்பொழிவுன்னா ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்சால்மர். சரிங்களா? அடுத்தது போலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது, சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடமாகும். சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் ஒரு இடமாகும். ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். சரிங்களா? அடுத்து பாருங்க. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. எஸ்டர்டே பார்த்ததுதான். எல்லா மத ஆளுங்களும் வந்து நம்ம நாட்டுல இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த மதம் தான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து அங்கீகரிக்கவில்லை. சரிங்களா? அடுத்து பாருங்க. இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகம். ஏன்னா எல்லா மத ஆளுங்களும் இருக்கும்போது அவங்களுடைய விழாக்கள் எல்லாம் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இந்தியா வந்து அந்த விழாக்களின் தாயகம், பல்வேறு விழாக்களின் தாயகம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 ரொம்ப ரொம்ப முக்கியங்க 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து என்ன பார்த்திருக்காங்களாம், இந்தியாவில் 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளதாம். சரிங்களா? நம்ம இந்தியால ரொம்ப ரொம்ப முக்கியங்க. 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் நம்ம இந்தியா கொண்டுள்ளது. சரிங்களா? அடுத்து பாருங்க. 4 மொழி குடும்பங்கள் ரொம்ப முக்கியமான மொழி குடும்பங்கள் நம்ம இந்தியால. சரிங்களா? அது என்னென்ன மொழி குடும்பங்கள்னு பார்க்கலாம். பாருங்க. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன பெத்தியன். சரிங்களா? இது 4மே வந்து ரொம்ப முக்கிய மொழி குடும்பங்கள். இதுதான் 4 மொழி குடும்பங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க. தமிழ் மொழி. தமிழ் மொழினா வந்து பழமையான திராவிட மொழியாம். சரிங்களா? நம்ம தமிழ் மொழி தான் என்ன? பழமையான திராவிட மொழி. இந்தியாவில் பேசப்படும் 5 மொழிகள் 2011 கணக்கெடுப்பில் இந்தி 43.63%. இதுதான் ஹைல இருக்கு. சரிங்களா? அதனால தான் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, அதிகமா இருக்கிறத படிக்கணும். அண்ட் நம்ம வந்து தமிழ்ன்றதுனால நம்ம தமிழுக்கு என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதையும் படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்திக்கு வந்து 43.63% மக்கள் வந்து பேசுறாங்களாம். தமிழ் மொழியை வந்து 5.89% மக்கள் பேசுறாங்க. ஸோ இதை மட்டும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன் 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் கீழ் இருந்தது. சரிங்களா?
நம்ம வந்து 300 ஆண்டுகள் வந்து ஆங்கிலேயருக்கு கீழே இருந்தோமா சுதந்திரத்துக்கு முன்னாடி. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஒண்ணும் அவ்ளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? இதன் காரணமாக ஆங்கிலம் முக்கிய மொழியானது. ஆங்கிலம் நம்ம நாட்டுக்கு வரதுக்கான காரணம் வந்து இதுதான். ஏன்னா நம்ம 300 வருஷமா ஆங்கிலேயர் கீழ இருந்தோம். அதனால வந்து நம்மளுடைய நாட்டுக்கு ஆங்கில மொழி வந்திருக்கு. சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு நார்மலாவே தெரியும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா தெரியாதவங்க இத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 8வது அட்டவணையில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8வது அட்டவணை அப்படின்னாலே 22 அலுவல் மொழி வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துரணும். ஏன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. நெறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 8வது அட்டவணை அப்படின்னாலே 22 அலுவல் மொழி. 8வது அட்டவணையில தான் வந்து 22 அலுவல் மொழிகள வந்து அங்கீகரிச்சு சேர்த்திருக்காங்க. சரிங்களா? இப்ப வந்து நம்ம அலுவல் மொழிகள் 22 இருக்குன்னு பார்த்தோம். ஆனா, நமக்கு செம்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? செம்மொழிகள்னுனா நமக்கு தமிழ் வந்து செம்மொழின்னு நல்லாவே தெரியும். 2004ல வந்து தமிழ் செம்மொழியானது உலகத்துக்கே தெரியும். ஸோ அந்த மாரி ஒவ்வொரு மொழியும் எந்த டைம்ல செம்மொழி ஆச்சு அப்படிங்கிறது தான். எல்லா மொழியும்லாம் இதுல வராது. மொத்தமாவே 7 மொழிகள் தான் செம்மொழியா இருக்கு. ஸோ அந்த மொழி மட்டும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 2004 தான் வந்து தமிழ் மொழி வந்து செம்மொழியா இருக்கு. சரிங்களா? அப்படியே லைனா தான் வரும். அதனால நீங்க வந்து அவ்ளோ கஷ்டப்பட வேண்டாம். இதெல்லாம் மெமரி பண்ணணுமா அப்படின்ட்டு. ஜஸ்ட் நீங்க வந்து இது ஒரு 2 டைம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். ஏன்னா லைன் பை லைனா தான் வரும். சும்மா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கேப் இருக்கும். அவ்வளவுதான். பெருசாலாம் இருக்காது. சரிங்களா? 2024 தமிழ் வந்து செம்மொழியா இருக்கு. அடுத்த வருஷமே 2005 வந்து சமஸ்கிருதம் செம்மொழியா இருக்கு. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் மொழி தான் மூத்த மொழின்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி வந்து நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திராவிட மொழினாலே அது நம்ம தமிழ் மொழி தான். பழமையான மொழினாலும் நம்ம தமிழ் மொழி தான். சரிங்களா? எல்லாமே ஒண்ணு தான். ஏன்னா எல்லா நூல்களையுமே ஆராய்ந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் மொழிக்கு தான் செம்மொழி அப்படிங்கிற ஒரு பெயரை குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. முதல்ல வந்த திராவிட மொழினாலே அது தமிழ் தான். 2005ல வந்து சமஸ்கிருதம் நம்மளுடைய செம்மொழி ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம். 2008ல வந்து தெலுங்கு, கன்னடம் இது 2மே வந்து 2008ல வந்து செம்மொழியா இருக்கு. தெலுங்கும், கன்னடமும் ஒரே இயர்ல தான் வந்து செம்மொழியா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க 2013ல தான் மலையாளம் செம்மொழியா இருக்கு. சரிங்களா? 2013 மலையாளம். 2014 அதுக்கு அடுத்த வருஷமே ஒரியா வந்து செம்மொழியா இருக்கு. சரிங்களா? இவ்வளவுதான். செம்மொழினாலே இது மட்டும் தான். அடுத்து பாருங்க. இத நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மெமரைஸ் ஆயிடும். அடுத்தது பாருங்க. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா இதை நீங்க படிச்சே ஆகணும். இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குன்ட்டு. இது வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் இப்போ வந்து 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால உங்களை குழப்பறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப தெளிவா இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்தது பாருங்க. சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்கு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இதுவும். ஸோ அதனால இது வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு முக்கியமான கொஸ்டின். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க. இந்தியாவில் தொல்லியல் துறை கல்வெட்டு சான்றில் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலானவை தமிழ் மொழியிலே உள்ளன. படிக்கும்போதே புரிஞ்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு. இந்தியாவில் இருக்க தொல்லியல் கல்வெட்டுல இருக்கிற அந்த தொல்லியல் சான்று இருக்கு பாத்தீங்களா, அது 60% வந்து தமிழ்நாட்டுல இருந்து தான் எடுத்திருக்காங்களாம். அதுல பெரும்பாலானவை தமிழ் மொழியில தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. எந்தெந்த ஸ்டேட்ல எதெல்லாம் கிளாசிக்கல் டான்ஸ்ன்னு பார்ப்போம். வட இந்தியால கதக், அஸ்ஸாம் சத்ரியா, மணிப்பூர் மணிப்பூரி, ஒடிசால ஒடிசி, ஆந்திரால குச்சிப்புடி, தமிழ்நாட்டுல பரதம், கேரளால கதகளி, கர்நாடகால யக்ஷகானம். கொஞ்சம் ஸ்பெல்லிங் ஓவர் ரைட்டிங் ஆன மாதிரி இருக்கு. அதனால இதுல பாத்துக்கோங்க. எழுதியிருக்கேன் யக்ஷகானம். சரிங்களா? கர்நாடகால யக்ஷகானம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதை கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்போ ஒடிசால ஒடிசின்னு ஈஸியா சொல்லிடுவீங்க. மணிப்பூர்ல மணிப்பூரின்னு சொல்லிடுவீங்க. அண்ட் தமிழ்நாட்டிலயும் பரதம்னு நல்லாவே தெரியும். ஆந்திரா கூட குச்சிப்புடின்னு தெரியும். பட் சில ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்க. அசாம்ல சத்ரியா இதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தெரியாது. கர்நாடகால யக்ஷகானம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இதுல இருந்து தான் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதனால இதெல்லாம் பார்த்துக்கோ. நம்ம நினைப்போம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதனால நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வாங்க.
அடுத்தது பாருங்க, இந்தியாவின் நாட்டுப்புற நடனங்கள். சரியா? நாட்டுப்புற நடனங்கள் என்னென்னன்னு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டோடைய நாட்டுப்புற நடனங்கள் என்னென்னன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். சரிங்களா? அடுத்து பாருங்க, கேரளாவுடைய நாட்டுப்புற நடனம் என்னன்னா தெய்யம், மோகினியாட்டம். பஞ்சாப்ல வந்து பாங்க்ரா, குஜராத் கார்பா, தாண்டியா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கர்பா டான்ஸ் ஆடி தான் வந்து ஹார்ட் அட்டாக்ல அந்த டான்ஸ் ஆடினவங்கள சில பேர் இறந்துருந்தாங்க. அது நியூஸ்லலாம் கூட வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நானுமே ஞாபகம் வச்சிருக்கேன் இதை. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. குஜராத் வந்து கார்பா அண்ட் தாண்டியா. தாண்டியா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், சாங்லலாம் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, ராஜஸ்தான் வந்து கல்பேலியா, கூமர். உத்தரப்பிரதேசத்துல ராசலீலா. உத்தரகாண்ட்ல சோழியா. அஸ்ஸாம்ல பிஹி. சரிங்களா? அடுத்து பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நாட்டுப்புற நடனமும். இதெல்லாம் என்ன ஜஸ்ட் ஒரு டான்ஸ் தானே, கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மையாவே இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அதை நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். சரிங்களா? இந்தியா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை. சரிங்களா? இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த வேர்டு வந்து எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு. முதல் குடியரசுத் தலைவர் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு. முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. ஜவஹர்லால் நேரு இருக்கார் பார்த்தீங்களா, இவருடைய நூல் தான் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நூல். இந்த மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்துட்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலை யார் எழுதுனது அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ அதில் வந்து ஜவஹர்லால் நேருவோட பேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத வந்து எந்த நூல்லேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் கேட்பாங்க. யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஜவஹர்லால் நேரு இருக்கார்ல, அவருடையது. அண்ட் அதில் இருக்கிற அந்த வேர்டு என்னன்னா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வேர்டை அதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியா ஒரு இனங்களின் அருங்காட்சியகம். இந்தியா ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்றறிஞர் V.A. ஸ்மித். இது சரிங்களா? பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் புள்ளி வைக்கல. V.A. ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் கூறியிருக்கிறார். சரிங்களா? அவர் யாருன்னா வரலாற்று ஆசிரியர். இவர் தான் வந்து இந்தியா ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த 2வது லெசன் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இங்கே பாருங்க, இப்போ நம்ம இந்த லெசனையும் முடிச்சாச்சு.